அனைவருக்கும் வணக்கம். அன்பா நண்பிகள், நாளைய திருநாள் இந்த ரம்ஜான் திருநாள். இந்த முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரும் ஒரு மாதம் நோம்பிலிருந்து அந்த இறைவனை, அந்த அல்லாவை வழிபடும் நாள். அது ஒரு சிறப்பு மிக்க நாள். எல்லாருக்கும் ஒரு புனிதமான நாள். இந்த நாளை அவங்க தான் கொண்டாடணும் இல்லை, இது ஒட்டுமொத்த இந்தியர்கள் பண்டிகை. ஓகேவா? அனைவருமே அல்லாவை தொழுலாம். எம்மதமும் சம்மதம் என்று தான் இந்தியர்கள் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வேண்டும் விதத்தில் அவர்கள் மதத்தை அவர்களுக்காக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்தியாவில் மட்டும்தான் மத வேறுபாடே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சில விஷக்கிருமிகளும் சில எப்படி சொல்கிறதா, சில சைத்தான்களும் அவர்கள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்குள்ள சில வேறுபாடுகள் வருகிறது. நாம் ஒற்றுமையோடு இந்த ரம்லான் பண்டிகையை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு இந்துவும் கொண்டாட வேண்டும், ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கொண்டாட வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரர்களும் சேர்ந்து நாம் அதை கொண்டாட வேண்டும். மதமே 3 தான், ஆனால் பிரிவுகள் தான் பல இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரம்லான் நாளிலிருந்து, நல்ல திருநாளிலிருந்து நாம் ஒரு கொள்கையை கையாள வேண்டும். என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் இந்தியர்கள். இந்திய மண்ணில் இருக்கும் கடவுள் அனைவருக்குமே பொது என்ற ஒரு இதுவை நாம் கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி உணவு அனைவருக்குமே அளிக்க வேண்டும். உணவை யாரும் வேஸ்ட் பண்ண விடக்கூடாது. தண்ணீர் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். நம்மளால் முடிந்த உதவிகள் அதை அனைவருக்கும் செய்ய வேண்டும். ஒற்றுமையோடு அனைவரும் இருக்க வேண்டும். அதாவது ஜாதி பிரச்சனைகளே வரக்கூடாது என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய வார்த்தை. நான் பேசும் விதம் அனைவருக்கும் புரியும் என்று நினைக்கிறேன். உண்மையுள்ள இந்தியர்கள் அனைவருக்கும் புரியும். எந்த ஒரு மத சார்பற்றவனும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு இந்தியனும் பார்த்து இதை புரிந்து கொண்டால் மட்டும் போதும். ஜாதி மதம் இல்லாத இந்த ரம்லான் பண்டிகையை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அதற்கான இந்த வீடியோ பதிவு. ஹாப்பி ரம்ஜான். அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் ஹாப்பி ரம்ஜான். இந்த வழிபாடுகளை நாளை உங்கள் வீட்டாரோடு நல்ல ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாட. வெளியூரில் இருந்து வர முடியாத இருந்தால் ஒத்தப்படாதீங்க. அவர் கூட அல்லாஹ் இருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாலும் அதை பற்றி இது பண்ணாதீங்க. அல்லாஹ் சுகமாக்கிடுவார். நல்ல ஒரு திருநாளாக, நல்ல ஒரு 2026 இந்த ரம்ஜான் உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல அல்லாவையும் வேண்டிக்கிறேன். என் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாதனை வேண்டிக்கிறேன். முருகன் ஐயாவையும் வேண்டிக்கிறேன். ஹாப்பி ரம்ஜான் வாழ்த்துக்கள். அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள். ஒற்றுமையாக இருங்கள். ஒன்றே இருங்கள். இதுவே நம் இந்திய பாரத நாட்டு